நீ ஏன் ஆதி தம்பி கிட்ட அப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்க? தம்பி அவ்வளவு தூரம் உன்கிட்ட பேச வருது, நீ என்னடானா புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல பாரதி. ஆதி தம்பிய பார்க்கவே பாவமா இருந்துச்சுடி. இப்ப என்ன சொல்ல வரீங்க பாட்டி? உங்களுக்கு ஆதியை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா என்ன பார்த்தா உங்களுக்கு கோவமா இருக்கு, அப்படிதானே? நான் அப்படி சொல்ல வரல பாரதி. எல்லா நேரத்திலயும் மனுஷங்களை ஒரே மாதிரி நாம எடை போட முடியாது. எனக்கு என்னமோ ஆதி தம்பி கிட்ட நிறைய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் உன் கூட பேச வர்றத பார்த்தா உன் கூட சேர்ந்து வாழ அவன் ஆசைப்படுற மாதிரி தோணுது. அதனாலதான் நீ ஆதி தம்பி கிட்ட எடுத்தறிஞ்சு பேசுறப்ப கூட தம்பியா வலிய வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. குழந்தைங்களை பத்தி விசாரிச்சத கேட்டல்ல, இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பாரதி. அப்படியா சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியலையே பாட்டி. அப்படி இருக்கிற ஆதியா இருந்திருந்தா பாசமா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த குழந்தைங்கள ஏன் அப்படி கூப்பிட வேணாம்னு சொல்ல போறாரு? அது மட்டும் இல்ல, அவர் அப்பாவா இருக்க சொல்லி நம்ம யாருமே கேட்கல. அவர்தான் 2 பேருக்கும் நான் உங்க அப்பாவா இருக்கேன்னு சொன்னாரு. குழந்தைங்களுக்கு அப்பான்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அது இல்லன்னு சொன்னா அந்த குழந்தைங்க எப்படி தாங்கிப்பாங்கன்னு கூட அவருக்கு தெரியாதா பாட்டி? நீ சொல்றது வாஸ்தவம் தான் பாரதி. ஆனா இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு யோசிச்சு பாத்தியா? மித்ரா நம்ம ஆதித்யாவ அந்த ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சான்னு தெரிஞ்சு ஆதி தம்பி எவ்வளவு கோவமா மித்ராவை அரைஞ்சாரு. மித்ரா இனிமே அப்படி நடந்துக்காம இருக்க அந்த சூழ்நிலைய சமாளிக்கிறதுக்கு கூட குழந்தைங்களை அப்பான்னு கூப்பிட வேணான்னு சொல்லி இருக்கலாம்ல. நாம எதையும் நம்ம கோணத்துல இருந்து பாக்கறத விட நல்லதாவே பாக்கறதுல தப்பே இல்ல பாரதி. பாட்டி, இப்ப நீங்க எதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. உங்கள மாதிரி என்னால யோசிக்கவே முடியாது. ஏன் மேலயும் குழந்தைங்க மேலயும் உண்மையாவே பாசம் இருந்திருந்தா அவர் அப்படி நடந்திருக்கவே மாட்டாரு. உலகத்துல எந்த அப்பாவும் தான் குழந்தைங்க கிட்ட அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆதிதான் அந்த குழந்தைங்களுக்கு உண்மையான அப்பான்னு அந்த தம்பிக்கு தெரிஞ்சிருந்தா நீ சொல்ற மாதிரி பேசுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா நீங்கெல்லாம் யாருன்னு தெரியாமையே உங்க மேல இவ்ளோ அக்கறையா இருக்காருல்ல. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் ஆதி தம்பிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது புரிய மாட்டேங்குதே. பாட்டி, நம்ம மனசு சமாதானப்படுத்திக்கிறதுக்காக வேணும்னா நாம இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ அவர் மித்ரா மேல இருக்கிற ஆசையில தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு தோணுது. ஆதிக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. ஒரு விஷயம் பாட்டி. பாரதி, எதுக்கா பாரதி இந்த வேஷம்? இல்ல எனக்கு தெரியல, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? நேற்று நைட்டு நான் பசியில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக சமைச்சு கொடுத்தது நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி கிட்ட நான் அவ்வளவு சொன்னப்புறமும் பாட்டி போய் ஆதி கிட்ட சொல்லிருக்காங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு எதுக்காக எதுவுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறீங்க? குழந்தைங்களை அப்பான்னு நான் கூப்பிட வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் மித்ரா. நான் அப்படி சொன்னப்போ என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் சொன்னேன். அவங்க மேல எனக்கு புரியாத அன்பு, பாசம் எல்லாமே இருக்கு. எதுக்கு என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் காரணம் தெரியல. ஆனா ஒரு விஷயம், சம்பந்தமே இல்லாத உங்களோட நான் இவ்வளவு தூரம் கனெக்டா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது கண்டிப்பா ஒரு நாள் தெரிய வரும். சார் போதும் சார். இப்ப இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களா? ஆமா சார், நேத்து நைட்டு நான் தான் சமைச்சு கொடுத்தேன். ஏன் நான் செய்யக்கூடாதா? நான் உங்ககிட்ட வேலை பார்க்கிற ஒரு ஸ்டாஃப் தான். நீங்க என்னோட பாஸ். முதலாளி சாப்பிடாம இருக்காரேன்னு ஒரு வேலைக்காரியா நான் செஞ்சு கொடுத்தேன். நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க என் குழந்தைங்க கிட்ட அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. என்ன காரணமா இருந்தாலும் அந்த ஃபீலிங்க நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். இந்த வீட்ல சமைக்கிறதுக்கும் சேர்த்து வேணா நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க. அந்த வேலை செய்யறதுல
எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதை விட்டுட்டு மறுபடியும் அன்பு பாசம்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அவங்க 2 பேர்கிட்டையும் நான் மனசு விட்டு பேச போறேன். என்னைக்குமே நான் தான் அவங்களோட அப்பான்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க போறேன். நான் அப்படி அவங்க கிட்ட பேச போறது அவங்க மனசுல ஏற்பட்ட காயத்தை சரி பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீயும் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் ஆறு. உண்மையை சொல்லணும்னா நான் நினைக்கிறத பேசுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி சமயத்துல நீ என் கூட இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நீங்க சொல்றதை கேட்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆனா என் சந்தேகம்லாம் நீங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கு அண்ணி சம்மதிக்கணுமேங்கிறது தான். அவங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு உங்களை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்கண்ணே. இதுல வேற குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னென்ன பேச்சு பேசுவாங்கன்னு அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்குண்ணே. நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆனா எப்படியாவது இதை பண்ணித்தான் ஆகணும். பாரதியை சமாளிச்சு குழந்தைங்களை நான் தான் எப்படியாவது ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். அதுக்கு தான் தவக்கலை எனக்கு உன்னோட சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டேன். நீ நினைச்சா அதை கண்டிப்பா பண்ண முடியும். அப்படி என்ன சொல்றீங்க? எங்க அண்ணன் என்ன இவ்வளவு தூரம் நம்புறப்போ நான் எப்படி உங்களுக்கு இதை பண்ணாம இருக்க முடியும்? உடல் மண்ணுக்கு, உயிர் எங்க ஆதி அண்ணனுக்கு. வாங்க போவோம். ஆமலாம் அண்ணியான் ஒரு கை பாத்துருவோம். வாங்கண்ணே.